அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ தரம் 11 மாணவர்களுக்கான நடுப்புள்ளி தேற்றம் என்ற பாடத்தினூடாக உங்களை இந்த காணொலியினூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த நடுப்புள்ளி தேற்றம் என்றால் என்ன, இந்த நடுப்புள்ளி தேற்றத்தின் அடிப்படை விளக்கம் என்ன என்றதான் அதில் முக்கியம். அது தெரிஞ்சால் எங்களுக்கு அந்த நிறுவல் செய்ய சொல்லி சோதனைக்கு கேட்குறையில், ஆனால் நாங்கள் அந்த நிறுவல் செய்கிறதால அங்கால உள்ள கணக்குகளை ஈஸியாக செய்து கொள்ளலாம். அது இந்த பிரியோகம், நிறுவலின் பிரியோகம் எங்களுக்கு முக்கியம். இப்போ அந்த வகையில் பார்க்க இந்த நடுப்புள்ளி தேற்றம் என்றால் என்னென்னா, ஒரு முக்கோணி ஒன்றில் பாருங்க, ஒரு முக்கோணி யாதுமர முக்கோணியா சமவர்க்க முக்கோணியில் யாதுமர முக்கோணி ஒன்றில் ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு, இது டி இது இ. யாதுமரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்கள் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு, இந்த நேர்கோடு இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும் இதன் அரைவாசியாகவும் இருக்கும். அதான் தேற்றம். அப்ப நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லப்படுறது? முக்கோணி ஒன்றின் யாதுமிரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். சரியா? அப்ப தரவு என்ன சொல்லுதண்டா, இந்த கேள்வியின்படி தரவு என்ன சொல்லுதண்டா, முக்கோணி ஏபிசியில் பாருங்க, ஏடி பிடிக்கு சமன், ஏஇ சிஇக்கு சமன். இப்ப நிறுவ வேண்டியது டிஇ சமாந்தரம் பிசி, இதுக்கு சமாந்தரமாக இருக்கும். அடுத்த டிஇ சமன் அரை பிசி. இப்போதானே டிஇ சமாந்தரம் பிசி, இதுக்கு சமாந்தரமாக இருக்கணும். டிஇ சமன் அரை பிசி, இது இந்த அரைவாசியாக இருக்கு. அவ்வளோதான் நடுப்புள்ளி தேற்றம். இது நிறுவல் இருக்கா பார்க்கறதுக்கு முன்னா அமைப்பு என்னென்ன, இந்த கணக்கு செய்யறதுக்கான ஒரு அமைப்பு அல்லது கருவி உதவி எப்படி வரப்போகுதுன்னா, அதை சொல்லி காட்டுறேன். சிஇ கூடாக பிஏக்கு சமாந்தரமாக, சிஇ கூடாக பிஏக்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு நீட்டப்பட்ட டிஇஐ எஃப்பில் சந்திக்கின்றது. என்ன சொன்னா, சிஇ கூடாக பிஏக்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு நீட்டப்பட்ட டிஇஐ எஃப்பில் சந்திக்கின்றது. சரியா? சிஇ கூடாக பிஏக்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு நீட்டப்பட்ட டிஇஐ எஃப்பில் சந்திக்கிறது. இந்த கணக்கு செய்கிறதுக்கான உதவி. இப்போ நிறுவலை பார்ப்போம். இதுக்கு சமாந்தரம் என்றால் நம்ம காட்டப்போகிறோம். சரியா? இப்போ இந்த முக்கோணியையும் ஒருக்காக எடுப்போம். இந்த முக்கோணியும் எடுத்துட்டோம்டா, இதில் வேறங்கோ இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், குத்தது கோணம். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் தரவு. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம், சமாந்தரம் என்ற வழியை ஒன்று விட்ட கோணம். அப்போ கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனையில் இந்த ரெண்டு முக்கோணியும் என்ன செய்யுது? ஒருங்கிணைவு செய்யுது. அப்போ என்ன போட போகிறேன்? முக்கோணி ஏடிஇ முக்கோணி சிஇஎஃப் இரண்டிலும் ஏஇ சிஇ தரவு. அடுத்த ஏஇடி சமன் சிஇஎஃப் குத்தெதிர் கோணம். அடுத்தது டிஏஇ சமன் இசிஎஃப் ஒன்று விட்ட கோணம். இவ்வாறாக இருக்க இப்போ முக்கோணி ஏடிஇ
ഒരിഞ്ച് മുക്കോണി CEF എന്ന നിബന്ധന കോണം ഒത്ത പക്കം கோணம் ஒத்த பக்கம் நிபந்தனையில் ஒருங்கி செய்யும் ஹைட் ஒருங்கி செஞ்சா நேரடியாக இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் ஒருங்கி செஞ்சா சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமனாக இருக்கும் அதாவது AB AB சமன் CF ஏன் ஒருங்கி செய்வால் ஆனால் AD என்னது சமன்டா BDக்கு சமன் ஆனால் AD சமன் BD என் தரவு ஆகவே BD சமன் CF BD சமன் CF ஆனால் BD சமாந்தரம் CF ஆனால் BD சமாந்தரம் CF கருவி மூலம் அமைப்பு மூலம் அப்போ ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனம் சமாந்தரமும் அண்டா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனம் சமாந்தரமுமாக இருக்கிறபடியா BC FD ஓர் இணைகரம் ஆகும் BC FD ஓர் இணைகரம் ஆகும் அப்ப இதொரு இணைகரம் அண்டா என்ன சொல்லலாம் D சமாந்தரம் BC அதாவது இப்படி DF சமாந்தரம் BC ஏன் இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் அவைங்களுக்கு தேவையானது DE அப்ப DE சமாந்தரம் BC ஆகும் சரியா சமாந்தரத்தை காட்டிக்கொடு இனி என்ன காட்ட போறோம்டா அத சமன் என்று காட்ட போறோம் அதாவது அரைவாசி இந்த ஒருங்கி செவால இதுக்கு எதிரே உள்ள ஒருங்கி செவால DEயும் EFும் சமன் வேண்டாம் DE சமன் EF ஏன் ஒருங்கி செவால் ஆகவே DE இங்க சொல்றேன் DE சமன் அரை DF என்று வரும் DE சமன் அரை DF இதுக்கு மீது சமன் அப்ப DE சமன் அரை DF ஆனா DF என்னது சமன் ஆனால் DF சமன் BC ஏன் இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் ஆகவே DE சமன் அரை BC ஆகும் DE சமன் அரை BC ஆகும் ஆகவே எங்களுக்கு தேற்றம் என்ன சொன்னது முக்கோணி ஒன்றின் ஒரு ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் சரியா முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் சரிதானே சரி இனி என்ன செய்ய போறோம்டா ഇതിന്റെ ഒരു മറുതല തേറ്റം കൊണ്ട് இருக்கு சரிதானே ഇതിന്റെ ஒரு மறுதலை தேற்றம் இருக்கு அடுத்ததாக அந்த மறுதலை தேற்றத்தை பார்ப்போம் பார்த்துட்டு நாங்கள் ஒரேவா கணக்கு செய்து கொண்டு போவோம் சரிதானே மறுதலை தேற்றத்தை பார்த்துட்டு ஒரேவா இந்த கணக்கு செய்து கொண்டு போன வேண்டாம் ஓகே சரியா தொடர்ந்து நாங்கள் நடுப்புள்ளி தேற்றம் இந்த நடுப்புள்ளி தேற்றத்திலே என்ன சொல்லப்பட்டது யாதமிரு ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் அந்த தேற்றத்தோட இணைஞ்ச சில பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் இதில் பாருங்க முதலாவது கணக்கு என்னண்டா இப்படி தான் போட்டிருக்கு இந்த முக்கோணியில் இந்த இவ்வளவும் இவ்வளவுக்கும் சமம் இவ்வளவுக்கும் சமம் அப்போ ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளியில் இணைக்கிற இந்த கோடு இந்த கோட்டுக்கு என்னவா இருக்கணும் சமாந்தரமாக இருக்கும் அப்போ அந்த வகையில் சமாந்தரமாக இருக்கோன்னா இதை நான் இப்படி போடுறேன் 70 பாகை எண்ணு போடுறேன் இதே எடுத்தா A எண்ணும் போடுறது சரிதானே அப்போ இது சமாந்தரமாக இருந்தால் இந்த A கோணம் எவ்வளவா இருக்கும் 70 பாகையாக இருக்கும் ஏன் ஒத்த கோணம் ஏன் சமாந்தரம் ரெண்டு பக்கங்கள் நடுப்புள்ளியில் இணைக்கிற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும் மற்ற ரெண்டாவது என்னண்டா இந்த பக்கத்தின் அரைவாசிக்கு சமனாக இருக்கும் அப்போ X சமன் 15 × 2 அப்ப இதுல நாங்கள் செய்ய வேண்டாம் போடலாம் நடுப்புள்ளி தேற்றப்படி
ஆக எவ்வளவு வரப்போகுது 7.5 சென்டிமீட்டர். அதானே. இதே போல ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவதும் இந்த கோணத்தை ஒரு A என்று போட்டா பாருங்க, இதுல இந்த முக்கோணியில இவ்வளவும் இவ்வளவுக்கும் சமம், இவ்வளவும் இவ்வளவுக்கும் சமம். ரெண்டா இனி என்ன மூன்றாவது பக்கம் இதுக்கு என்ன இருக்கணும், சமாந்திரமா இருக்கணும். சமாந்திரமா இருந்தால் A சமன் 90 பாகை. சரியா? நடுப்புள்ளி தேட்டம் எல்லாம் ஒத்த கோணம் வண்டியே போடுவோம், சமாந்திரம் தான். அடுத்தது இது இங்க என்ன இருக்க போகுது, அரைவாசியா இருக்க போகுது. அப்ப இதாவரேக்கு 2 மடங்கா இருக்க போகுது. X சமன் 8 தர 2 எவ்வளவு வரும், 16 சென்டிமீட்டர். என்ன போட போறோம், நடுப்புள்ளி தேட்டம். சரிதானே. நாலாவது பாருங்க, மூன்றாவது இந்த பக்கம் இதுக்கு சமன், இந்த பக்கம் இதுக்கு சமன். அப்ப இதுக்கு சமாந்திரமாகவும் இருக்கணும், அதே நேரம் இது அரைவாசியாகவும் இருக்கு. அப்ப என்ன போட போறோம்டா, 2x உண்டு, இந்த இது அரைவாசி 42 10. அப்ப ஆகவே 2x உண்டு 21. அப்ப 2x சமன் 21 1 அங்க வைக்க சக உண்டு. 2x சமன் 22, x சமன் எவ்வளவு வரும் 11 அளவு. எந்த அளவு போட்டாலும் அதான் இருக்கும். சரிதானே. இது நேரடியா நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தை வச்சுக்கொண்டு செய்த கணக்கு. நடுப்புள்ளி தேற்றத்தை வச்சுக்கொண்டு நேரடியா சில கணிப்புகள் பகுதி ஒன்றில் வார சில கணிப்புகளை தான் பார்த்தேன். சரிதானே. இப்ப இன்னும் 2 பார்ப்போம். அந்த சுற்றளவுகள் சம்பந்தமா சிலதுகளை பார்ப்போம். சரியில்ல, நடுப்புள்ளி தேற்றம் சம்பந்தமா. இந்த முக்கோணி எடுத்துக்கொண்டா சரியா, இதுல LMN XYZ அதானே. தரப்பட்ட உருவில் XYZ ஆகியன MN LM ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஆகும். ஒவ்வொன்றின் நடுப்புள்ளிகள் தான் இது. நடுப்புள்ளிகளை குறித்து காட்டுறதுக்கு நாங்கள் இந்த குறியீடுகளை பயன்படுத்தலாம். சரிதானே, குறிக்கிறது நல்ல. MN வந்து 8 சென்டிமீட்டர். MN 8 சென்டிமீட்டர்னா இது எவ்வளவு வர போகுது, 4 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர் அரைவாசி இருக்குது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு NL 10. NL 10ண்டா அப்ப இது எவ்வளவு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அடுத்தது LM 12. LM 12 முழுக்க 12ண்டா இது எவ்வளவு 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். கேள்வி என்னண்டா, முக்கோணி XYZ இன் சுற்றளவை காண்க. அதான் கேள்வி. அப்ப XYZ இன் சுற்றளவு வேண்டா. இப்ப நாங்க XY காணுவோம். XY வந்து இதுக்கு சமன், இதுக்கு சமன். அப்ப இதுக்கு சமாந்தரமா இருக்கும், அதே நேரம் இது அரைவாசியாக இருக்கும். அப்ப XY சமன் அரை LM நடுப்புள்ளி தேற்றம். ஆகவே அரை LM எவ்வளவு வந்தது 12. அப்ப எவ்வளவு வர போகுது 6 சென்டிமீட்டர். முறைப்படி செய்யணும். தேவைன்னா நாங்கள் கணிப்பில் சும்மா படத்தில் குறித்து போட்டு செய்து கொண்டு போகலாம். முறைப்படி செய்யறோம்னா இப்படிதான் செய்யும். அதே போல XZ எடுப்போம். XZ சமன் அப்படின்னா XZ இதுக்கு சமன், இதுக்கு சமன். அப்ப இதுக்கு சமாந்திரமாகவும் இது அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப XZ சமன் அரை NL. அப்ப அரை NL எவ்வளவு வேண்டாம் 10. ஆக எவ்வளவு வர போகுது 5 சென்டிமீட்டர். அதுவும் சரி. அடுத்தது YZ பார்க்க போறோம். YZ என்னங்க இதுக்கு சமன், இதுக்கு சமன். அப்ப இது சமாந்திரமாகவும் இது அரைவாசியாகவும் இருக்கு. ஆகவே YZ சமன் அரை MN. அப்ப அரை தர MN 8 எவ்வளவு வர போகுது 4 சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணி XYZ இன் சுற்றளவு, இந்த 3 பக்கம் தான் சுற்றளவு 6 5 4 15 சென்டிமீட்டர். சரியா, அது சிம்பிளான. அதாவது நாங்கள் செய்யலாம், சுருக்கமாக செய்யலாம். முதல் நாங்கள்
இப்படி எழுத வேணுமென்று இல்லை, நியாயமான சுருக்கமாக செய்யலாம். ஆனால் அந்த விளக்கத்துக்காக இவ்வளோ செய்திருக்கு. மற்றபடி நீங்கள் மனதாலேயே அதை படத்தில் பென்சிலால் குறித்து போட்டு இப்படி எழுதலாம். XY Z சுற்றளவு 15 சென்டிமீட்டர். சரிதானே? சரி, இன்னொன்று பார்ப்போம். நாட்பக்கல் ABCDயில் ஒரு நாட்பக்கல் இன்னைக்கு நாங்கள் அதை செவ்வகமாகவோ அப்படி கூடாது, சும்மா நாட்பக்கல்னா ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம். நாட்பக்கல் ABCDயில் அப்போ ABCDயை போடுவோம். அதானே ABCDயில் AC 15, AC மூலவிட்டம் 15, AC 15. அதானே AC 15 சென்டிமீட்டர். அடுத்தது BD 10 சென்டிமீட்டர். BD 10 சென்டிமீட்டர். இதெல்லாம் தராது. தேர்ந்து சொல்லப்பட்டிருக்கு AB BC CD DA ஆகியவற்றின் நடுப்புள்ளிகளை தொடுக்க கிடைக்கும் நாட்பக்கலின் சுற்றளவை காணும். AB நடுப்புள்ளியா P என்று போடுவோம் நாங்கள். இது Q, இது R, இது S. இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற தொடக்க கிடைக்கும் நாட்பக்கலின் சுற்றளவை காணும். சரிங்களா? எங்களுக்கு இந்த AC என்ற மூலவிட்டம் தெரியும். அப்ப விரிவாளதான் பாருங்க, முக்கோணி வடிவாளம் முக்கோணி ACDயில், முக்கோணி ACDயில் இது இதுக்கு சமன், இது இதுக்கு எழுதி காட்டலாம், தேவையில்லை. இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன். ஆகவே AC இன் அரைவாசி SR சமன் அரை AC. என்னது? நடுப்புள்ளி தேற்றம். ஆகவே அரை AC எவ்வளவு? அங்கே 15. அப்போ எவ்வளவு போகுது? 7.5 சென்டிமீட்டர். SR கண்டாச்சு. அதே போல முக்கோணி ABCயில், முக்கோணி ABCயில் இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன். அப்ப PQ வந்து AC இந்த அரைவாசியா இருக்கு. PQ சமன் அரை AC நடுப்புள்ளி தேற்றப்படி. அவை அரை AC 15 என்றா 7.5 சென்டிமீட்டர். அதையும் சரி. இனி மாறி இப்படி எடுக்கும். முக்கோணி BCDயில், BCDயில் இவ்வளவும் இவ்வளவுக்கு சமன், இவ்வளவும் இவ்வளவுக்கு சமன். அப்ப RQ வந்து BD இந்த அரைவாசி. RQ வந்து அரை BD நடுப்புள்ளி தேற்றப்படி. அவ அரை BD எவ்வளவு வந்திருக்கு? 10. அப்ப RQ எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். இவ்வாறே முக்கோணி ABD, இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன். அப்ப BD இந்த அரைவாசி தான் PS ஆயிருக்கும். PS சமன் அரை BD ஏன் நடுப்புள்ளி தேற்றம். ஆகவே அரை BD எவ்வளவு? 10. அப்போ எவ்வளோ நேரம் போகுது? PS 5. அப்போ இப்போ நாட்பக்கல் பாருங்க. PS SR கண்டிருக்கிறோம். PQ PS PQ RQ SR. அப்போ 4 பக்கம், இது 4 கண்டிருக்கு. 4 தான் இந்த நாட்பக்கலின் சுற்றளவு. ஆகவே நாட்பக்கலின் சுற்றளவு வந்து என்ன வரப்போகுது? 7.5 7.5 சாக்க 5 5. அப்போ 10 அங்கே 15 25 சென்டிமீட்டர். சரியா? முழுக்க நடுப்புள்ளி தேற்றம் தான். நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி தான் அவ்வளோ கணக்கும் வருது, வேற ஒன்றும் இல்லை. சதானே நல்ல சுற்றளவு பாருங்க. இப்போ நாட்பக்கல் உருவான PQRS சுற்றளவுன்னேக்க SR தெரியும். SR கண்டிருக்கோம் 7.5. PQ தெரியும் 7.5. RQ தெரியும் 5. PS தெரியும் 5.
ஆகவே 4 பக்கமும் கண்டா 4 பக்கத்தையும் கூட்டினா 7 7 15 15 5 5 10 15 10 25 சென்டிமீட்டர். அதுதான் அந்த நாற்பகல் இந்த சுற்றளவாக. ஓகே, இன்னொன்று பார்ப்போம். நடப்பு தந்துருக்கேன். ஏபிசி அதாவது உருவில் தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிசியில் ஏபி 8 சென்டிமீட்டர். ஏபி 8 இது பிரிச்சாவில் வரப்போது 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் தந்தா தரவலை இப்படி குறிக்கலாம் நாங்க. அடுத்தது பிசி 10 சென்டிமீட்டர். பிசி 10 இது எவ்வளோ வரப்போகுது 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஓகே, சுற்றளவு 24 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு 24 சென்டிமீட்டர். இது இந்த முக்கோணியின் சுற்றளவு முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் எனில் கேள்வி நாற்பக்கல் பிக்யூசிஏயின் சுற்றளவை காணும். நாற்பக்கல் பிக்யூசிஏயின் சுற்றளவை காண்பது. அதானே, இப்போ பார்ப்போம். எங்களுக்கு இந்த முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு ஏசியின் நீளம் காணலாம் தானே. ஏசி ஏபி பிசி அதுதான் 24 சென்டிமீட்டர் முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு. அப்போ ஏசி ஏபி எவ்வளவு வந்தது ஏபி 8 பிசி எவ்வளவு வந்தது 10 சமன் 24. அப்போ ஏசி வந்து 24 10 மட்டும் 18 நாளுடைய கழிச்சா எவ்வளோ நேரம் போகுது 6 சென்டிமீட்டர். இப்போ கண்டாச்சு ஏசி இப்போ 6 சென்டிமீட்டர் கண்டாச்சு. இப்போ இவ்வளவுக்கும் சமன் இவ்வளவும் இவ்வளவுக்கும் சமன். ஆகவே நடுப்புள்ளி தேற்றப்படி இதுக்கு இது சமாந்தரமாகவும் இதன் அரைவாசியாகவும் இருக்கும். ஆகவே PQ சமன் அரை ஏசி நடுப்புள்ளி தேற்றப்படி. அதானே, ஆகவே என்ன சொல்ல போறேன், அப்ப PQ சமன் அரை ஏசி எவ்வளவு 6. ஆகவே எவ்வளவு வருது PQ 3 சென்டிமீட்டர். உங்களை கேட்டது இந்த நாற்பக்கல் இந்த சுற்றளவை தான் கேட்டது. ஆகவே நாற்பக்கல் PQCAயின் சுற்றளவு சமன் என்ன வரப்போகுது ஒவ்வொரு பக்கம் இது எவ்வளவு கண்டிருக்கோம் 6 சக 4 சென்டிமீட்டர் சக இது 3 இது 5 வாரணாலம் 10 10 மூட்டும் 10 மற்றும் 18 சென்டிமீட்டர் PQCAயின் சுற்றளவு. சரிதானே, ரெண்டாவது கேட்டது கோணம் B வந்து 40 பாகையா. இது 40 பாகை சரியா, இது 40 பாகை. C வந்து 65 பாகை. C கோணம் 65 பாகை. நாற்பக்கல் PQCAயின் எஞ்சிய கோணங்களின் பிரமாணங்களை காணும். எந்த பிரமாணம், இந்த 3 கோணங்களையும் காணலாம். அவ்வளவு காணலாம் தானே. இப்ப A கோணத்தை பார்ப்போம். A கோணம் எவ்வளவு வரும்னா A கோணம் 180 பாகையில இருந்து இந்த 65 40 கழிச்சா A கோணம் காணலாம். அப்ப எவ்வளவு வர போகுது 180 இருந்து 65 சக 40. ஏனென்றா முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப 180 சய 105 அவ்வளோ வர போகுது 75 பாகை. என்ன A சமன் 75 பாகை வர போகுது. 75 கண்டாச்சு கோணமே. இப்ப இது 65 இது எவ்வளவு 65 இது இதுக்கு சமாந்திரமா வரப்போகுது. போட வேண்டாம் சமாந்திரம் நடுப்புள்ளி தீட்டம் நடுப்புள்ளி தீட்டம் காட்ட முடியாது. இது இதுக்கு சமாந்திரமா இருக்கும். அப்ப இது 65 இது 65 ஒத்த கோணம். இது எவ்வளவு இப்ப கண்டுறாங்க 75 இது 75 இது எவ்வளவு 75 வா. அப்ப இந்த Q கோணம் தானே இந்த நாற்பக்கல் இந்த Q கோணம். அப்ப Q கோணம் வந்து
180 இருந்து 65 கழிக்கிறோம். எவ்வளவு? 115 Q கோணம். அதே போல P கோணம், நாட்பகலின் P கோணம். P சமன் 180 இருந்து 75 கழிக்கிறோம். 105. இப்ப நாட்பகலின் 4 கோணங்களையும் நாங்கள் கண்டாச்சு. சதானே நாட்பகலின் 4 கோணங்களும் கண்டாச்சு. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். எல்லாம் கணிப்பு தானே, நிறுவலுக்கு போயிடலாங்க. இது நடுப்புள்ளி தேட்டம் சம்பந்தமான கணிப்புகள் முழுக்க. அதானே நடுப்புள்ளி தேட்ட கணிப்புகள். அடுத்த கேள்வி முக்கோணி. புக்கிலே இருக்கு கேள்வி, புக் கேள்வி எல்லாம் அதானே. முக்கோணி PQR, முக்கோணி PQR சரி. உருவில் முக்கோணி PQR இல் QR, QP, QR, PQ இன் நடுப்புள்ளிகள் ML. இது நடுப்புள்ளிகள் ஆகும். QR சக QP, QR சக QP வந்திருக்க. QR சக QP 16 சென்டிமீட்டர். PR கெண்டி, PR சமன் 10 சென்டிமீட்டர். LN 20 சென்டிமீட்டர். இவ்வளவு தரவில் தந்திருக்கு. இதை நான் படத்தை பூரணமாக்கி விட்டா இப்படிதான் இருக்குது படம். சரியா? அது செங்குத்து. ரைட், கணக்கு சரி. LNR 90 பாக, LNR 90 பாக, அதையும் சரி. சரி, இவ்வளோ தான் கணக்கு. நாட்பகல் LMRP அங்க தொங்கலுக்கு போகணும். P இன் சுற்றளவை A சார்பில் காணும். சரிதானே? இது இந்த சுற்றளவை இந்த நாட்பகல் LMRP இன் சுற்றளவை காணப்படும். சரிதானே? இப்ப எங்களுக்கு இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன். அப்ப இது இதுக்கு என்னவா இருக்க போகுது? சமாந்தரமா இருக்க போகுது. அதாவது LM சமாந்தரம் PR, LM சமன் அரை PR. ஏன்? நடுப்புள்ளி தேற்றப்படி. இதுக்கு எழுதியல, ஆனால் நீங்கள் எழுதி விட்டாலும் சுவம். இதுக்கு எழுதுவோம், இதுக்கு சமன் எழுதி போது நடுப்புள்ளி தேற்றப்படி LM சமன் அரை PR. LM எவ்வளவு சொல்லியிருக்கா? LM PR எவ்வளவுன்னு சொல்லியிருக்கா? PR சொல்லியிருக்கு 2. அப்ப LM அரை தர PR எவ்வளவு? 2 என்று சொல்லியிருக்கு. அப்ப LM எவ்வளவு வரும்? 8 சென்டிமீட்டர். இப்ப பார்ப்போம். இப்ப PQவையும் QRையும் கூட்டினா 16. PQவும் QRையும் கூட்டினா 16. அது இங்கே அரைவாசி, இது இங்கே அரைவாசி. இது கூட்டினா எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது PL சக MR சமன் அரை இவ்வளவு 16 சென்டிமீட்டர். அரைவாசி வரும் 16. அப்போ எவ்வளவு வர போகுது? 8 சென்டிமீட்டர். அப்போ இதையும் கூட்டினா இது முழுக்கத்தானே 16. அப்போ இது இந்திய அரைவாசி, இது இந்திய அரைவாசி. இது அப்போ இதையும் கூட்டினா 8 பேர். இப்போ எங்களை கேட்டது சுற்றளவு. அப்போ சுற்றளவு என்ன வரப்போகுது? சுற்றளவு சமன் இந்த நிலம் LM எவ்வளவு கண்டிருக்கிறேன்?
PR எவ்வளவு 2A மற்றது இதுவும் எவ்வளவு 8 ஆகவே 3A சக 8 சென்டிமீட்டர் சுற்றளவு கண்டாச்சு. அடுத்தது LMRPயின் பரப்பளவை AB சார்பில் தருக. LMRPயின் பரப்பளவை AB சார்பில் தருக. சதானி பாருங்க, பரப்பளவு சமம். இதுக்கு சமாந்திரம் என்று நாங்கள் அழிஞ்சு போடணும். சமாந்திரம் போட்டால் இது சரிவகம். சரிவகத்தின் பரப்பளவு அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை PR சக LM அவற்றுக்கிடையான செங்குத்தியதான் LN. இது B என்று தந்திருக்கு பாருங்க. LN போட்டிருக்கு அவ்வளோ உண்டு. B என்று போட்டிருக்கோம். LN B இவ்வளோ தான் 2A, இது A என்று கண்டிருக்கும். அப்போ அரை இது A என்று இப்போ கண்டிருக்கும். PR 2A LM A LN B ஆகவே அரை தர 3AB 3A தர B அப்போ 3AB. அப்போ இப்படி போடலாம் நாங்கள் 3 × 2 AB சென்டிமீட்டர் வர்க்கம். அல்ல என்ன சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும். சதானி அடுத்தோடு வா. தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.